வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். இந்தியா என்ற நாடு 100 வருடத்தில் இருக்காது. உலக பொருளாதார வளர்ச்சியும் இனங்களின் தனிப்பட்ட நலனை முன்னிறுத்திய சிந்தனையும் வளர்ந்து வரும் நிலையை அடையும் போது எந்த இன மக்களும் கூட்டாட்சி என்கின்ற அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு காலத்தில் தமிழகத்தில் இருந்த இந்திய தேசபக்தி இன்று சாவதற்கு காரணம் தமிழகத்தில் தனது குடும்பத்தையே கவனிக்க முடியாத ஏழ்மை நிலை இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இன்று அப்படி இல்லை. இன்று தனது சமூக நலனை சிந்திக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை தமிழகம் தொட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இனி தனது இன வளர்ச்சி பற்றி சிந்திக்க தூண்டப்படுவார்கள். அப்படி தூண்டப்படும் போது தமது உழைப்பை சுரண்டும் நபர்களை வெளிப்படையாய் கண்டறிவார்கள். அப்போது அதை பற்றிய கேள்விகளை தொடுப்பார்கள். அவர்கள் கேள்விகளுக்கு பதில் வராமல் புறக்கணிக்கப்படும் போது உணர்வார்கள் தாம் அடிமையாக இருக்கிறோம் என்று. அப்போது எதிர்ப்பு உருவாகும். தனிநாடு என்கின்ற சிந்தனை பிறக்கும். இன்று அதிகம் தமிழகத்தில் இப்படி ஒரு நிலை உருவாகிவிட்டது என்பதே இம்முறை பாராளுமன்ற தேர்தல் முடிவும் கூட நிரூபித்து நிற்கின்றது. இந்தியாவில் இன்னும் சில வருடங்களில் பொருளாதார வளர்ச்சியால் பிரிவினை கொள்கை அதிகரிக்கப் போகின்றது. அதனால் பல மாநிலங்கள் தனிநாடாக போகின்ற சிந்தனையும் உருவாக போகின்றது. பல மாநிலங்களில் தனிநாட்டு கொள்கை அதிகரிக்கும் போது தானாகவே இந்திய கூட்டாட்சி செயலிழக்க ஆரம்பிக்கும். அதுவே இந்தியா என்ற நாடு காணாமல் போகின்ற நாளாக இருக்கும். இந்தியா பல நாடுகளால் பிரிந்து செல்லும். இன்னும் 10 வருடங்களில் இப்படியான விடயம் இந்தியா எங்கும் பரவுவதை காண முடியும். இந்திய கூட்டாட்சி தொடர்ந்து செல்வதற்கு இந்தியர்கள் எல்லோரும் ஓரின மக்கள் இல்லை. பல இனம் வாழுகின்ற கூட்டாட்சியே. தமிழகத்துக்கு நீர் கொடுக்க மற்ற மாநிலம் விரும்பாமைக்கு காரணம் தனது நலன்சார் சிந்தனையே. இப்படி மாநில நலன்சார் சிந்தனை அதிகரித்தால் கூட்டாட்சி சாத்தியப்பட வாய்ப்பில்லை. இந்தியா என்ற நாடு 100 வருடத்தில் இருக்காது. ஆனால் இந்தியா என்ற அமைப்பு உருவாக்கப்படலாம். அதாவது ஐரோப்பா என்கின்ற அமைப்பை போல். அப்படி ஒரு நிலையை இந்தியா இன்று உணர்ந்து நவீன உலகத்துக்கு ஏற்ற முறையில் வடிவமைக்குமெனில் உலகில் அதிசிறந்த பலமுள்ள அமைப்பாக மாறும் வாய்ப்பு அதிகரிக்கும். இல்லையெனில் பல உள்நாட்டு போரை சந்தித்து பல கஷ்டங்களை மக்கள் அனுபவித்தே இறுதியில் பிரிந்து செல்வார்கள். தமிழீழத்தை இந்தியாவோடு இணைக்கும் சதி என்று முன்னெடுக்கப்படுகின்றது. தமிழீழத்தை இந்தியாவோடு இணைக்கும் ஒரு ரகசிய கொள்கை இந்தியாவில் ஆளும் வர்க்கத்துக்கு இருந்து வந்தது ஒன்றும் புதிய விடயமில்லை. இப்படியான ஒரு நோக்கம் இந்தியாவிடம் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. தமிழர்களை ஆளும் அரசுகளின் சதிவலைகளை சரியாக தகர்த்தெறிந்து முன்னேற வேண்டும் என்றால் தமிழகத்தில் முழு அளவிலான தமிழர் விடுதலையை பற்றிய வெளிப்பை ஏற்படுத்தி அதை எதிர்க்கும் முக்கிய பெரிய சக்தியாக வடிவமைத்தாலே தமிழர் விடுதலை சாத்தியம். தமிழகம் தமிழர்களை பாதுகாக்கும் சக்தியாக மாறாத வரை தமிழர்கள் உலகில் எங்கிருந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்தே செல்லும். தமிழக மக்கள் தேசிய கட்சிகளை இம்முறை முழுமையாக நிராகரித்ததே தமிழகம் வெளிப்படைந்திருக்கிறது என்பதற்கு மிக பெரும் சாட்சி. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக தமிழர்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். தமிழர்களின் விழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்றால் இந்திய தேசபக்தியில் இருந்து தமிழக மக்களை முழுமையாக வெளியேற செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் உணர வேண்டும். தமிழர்களை ஏமாற்ற இந்திய அரசு மென்போக்கான நடவடிக்கைகளை செய்ய போகின்றது. அதாவது தமிழர்களுக்கு சார்பான முறையில் நடப்பதை போல் காட்டிக்கொள்ளலாம். இப்படித்தான் அம்மையார் இந்திரா காந்தி இருக்கும் வரை கடைபிடிக்கப்பட்ட கொள்கையும் கூட. யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ இந்திரா காந்தி அம்மையாருக்கு தமிழீழம் பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் என்றுமே இருந்ததில்லை. தமிழர்களை வைத்து ஸ்ரீலங்கா அரசை அடிப்பணிய செய்யும் நோக்கமே இருந்தது. அல்லது தமிழர்களை தம் வசம் திருப்பி தமிழீழத்தை இந்தியாவோடு இணைத்து விடலாம் என்கின்ற கொள்கை இருந்திருக்க வேண்டும். இந்திரா காந்தி தமிழீழம் பெற்றுக் கொடுக்க வேண்டிய உருப்படியான எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழீழம் அமைய வேண்டும் என்றால் இந்திய கொள்கை மாறியே ஆக வேண்டும். இந்திய கொள்கை மாற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இன்று இருக்கும் சரியான சந்தர்ப்பத்தை தமிழர்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். தமிழகத்தை முழுவீச்சில் வெளிப்படைய செய்து இந்திய அரசுக்கு அழுத்தம் திருத்தமான செய்தியை தமிழக மக்கள் கொடுக்க வேண்டும். ஈழ விடுதலையை தடுத்தால் தமிழகம் இந்தியாவோடு கூட இருக்காது என்கின்ற தெளிவான கருத்தை பலமுடன் முன்னிறுத்த வேண்டும். அந்த செய்தி இந்திய அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமெனில் மட்டுமே ஈழ விடுதலையை இந்தியா ஆசீர்வதிக்க வேண்டிய நிலைக்கு மாறும். இல்லையெனில் தமிழர்கள் அழிவு தொடரும். பல நாடுகளில் ஆயுத போர் செய்யும் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளா? இன்று உலகில் உண்மையான சுதந்திரத்துக்காய் போராடுகின்றவர்கள் பயங்கரவாதிகளாய் அல்லது தீவிரவாதிகள் என்று அழைக்கப்படுவது வளமையாகிவிட்டது. நீதிக்கு இன்று உலகம் இல்லை என்பதற்கு இதுவே சாட்சியாகும். அரசுகளின் உண்மையான பயங்கரவாதத்தை மறைத்து சுதந்திரத்துக்காய் போராடும் அமைப்புகளை பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று அழைப்பதுதான் வேடிக்கை. அதில் கொள்கை இல்லாத பல தமிழ் ஊடகங்களும் வேறு நாடுகளின் செய்தியை மொழிமாற்றம் செய்து அப்படியே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று போடுவதும் வளமைதான்.
இன்று பல நாடுகளில் தமக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடும் இஸ்லாத்தை பின்பற்றும் மக்களின் அமைப்புகள் இருக்கின்றன. அனைத்து அமைப்புகளையும் பயங்கரவாதிகள் என்று அழைக்கின்றது உலகமும் அவர்களை அடக்கி வைத்திருக்கும் நாடுகளும். அதுக்கான காரணம் சுதந்திரத்துக்காய் போராடுகின்றவர்கள் மதத்தை பரப்பும் நோக்கில் வந்து குடியேறியவர்கள் என்ற கருத்து. மேற்கத்திய நாடுகள் கிறிஸ்தவத்தை பரப்பியபடியால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மேற்கத்தியர் ஆகிவிடுவார்களா என்ன? அதேபோல்தான் இஸ்லாமும். ஆனால் இஸ்லாமியரும் இப்படியான கருத்துகளுக்கு ஒரு காரணம். அவர்கள் தமது இன அடையாளத்தை அளித்து மத அடையாளத்தை முன்னிறுத்துவதும் இதற்கு ஒரு காரணம். பிலிப்பைன், மியான்மர், தாய்லாந்து போன்ற நாடுகளில் நடக்கும் போராட்டங்களை அந்த நாட்டு மக்கள் இது போன்ற காரணங்களை முன்னிறுத்தி பார்ப்பதுவே இஸ்லாமிய போராட்ட அமைப்புகளை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகளாக பார்க்க அடிப்படை காரணமாகவும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தமது இன அடையாளத்தை வெளிப்படுத்தி போராடுவார்கள் எனில் பல ஆதரவுகளை அந்த இன மக்களே வழங்குவார்கள். இந்த சிந்தனை இலங்கை தீவில் வாழும் இஸ்லாமியர்களிடமும் இருக்கத்தான் செய்கின்றது. இலங்கை தீவில் வாழும் இஸ்லாமியர் சிலருக்கே தாம் தமிழ் என்கின்ற உணர்வு இருக்கிறது. மற்றவர்களுக்கு தாம் இஸ்லாமிய இனம் என்ற மாயையே அதிகம் இருக்கிறது. மனிதனின் தனிப்பட்ட சுதந்திரமே மதம். அதைப்போல் அவன் தனது சுதந்திரத்தை பறிப்பதற்கு எதிராக போராடினால் அதில் நியாயம் இருக்கிறது. அதை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று கூற முடியாது. அதுவும் சுதந்திரத்துக்கான போர்வாள். அதற்காக உலக யதார்த்தத்துக்கு பொருந்தாத பழமைவாத மத சிந்தனையை பரப்புவதை தடை செய்வதை சுதந்திர அடக்குமுறை என்று பார்க்க முடியாது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் பெண்களை கல்வி கற்க விடுகின்றார்கள் இல்லை என்பதற்காக அவர்களோடு வேறு நபர்கள் போர் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மக்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் போராடுவார்கள். அதுவே முறையும். போராடும் போது உதவி செய்தால் தப்பாகாது. ஆனால் இவர்களை போல் போர் செய்தால் அதில் நியாயம் இருக்க வாய்ப்பில்லை. இன்று சிரியாவில் நடக்கும் போர் எப்படி பார்க்கப்படுகின்றது என்று விளக்கம் கூறும் நாடுகளை, மற்ற போராளி அமைப்புகளை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமது நலனை காத்துக்கொள்ள போராளிகளை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று கூறுவது என்ன நியாயம் இருக்கும் என்று இவர்களால் கூற முடியுமா? ஒரு மனிதனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பறித்தவர்களை எதிர்த்து எவராகிலும் போராட தகுதியானவர்களே. அதை தடுக்காத அரச பயங்கரவாதத்தை மூடி மறைப்பதும் அரசுகளுக்கு உதவி செய்வதுமே பயங்கரவாதமாகும். தமிழர்கள் நாமே சுதந்திரத்துக்காய் போராடும் மக்களாய் இருந்து கொண்டு எம்மை போன்று போராடும் அமைப்புகளை பயங்கரவாதிகள் என்று எழுதினாலும் அழைத்தாலும் என்ன நியாயம் இருக்கிறது என்று இனியாவது இப்படி எழுதும் தமிழ் ஊடகங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ் போராளி அமைப்புகளையே தமிழ் ஊடகங்கள் பயங்கரவாதிகள், வன்முறையாளர்கள் என்று எழுதும் போது இவர்களுக்கு அவர்களை பற்றி கூறினால் புரியவா போகின்றது என்று சிலர் யோசிப்பார்கள். மன்னிக்கவும், சில ஊடகங்கள் தெரியாமல் இப்படி செய்தியை போடுகின்றன. அவர்களுக்கே இது விளங்க எழுதியுள்ளோம். தமிழர் அளிப்பு அரசுகளால் நடத்தப்படும் தமிழ் ஊடகத்துக்கு இது எழுதவில்லை. அவர்கள் இதையே செய்வார்கள், ஏனெனில் அதற்காகவே அவைகள் நடத்தப்படுகின்றன. நாம் எல்லா போராட்ட அமைப்புகளையும் போராளிகள் என்று கூறப்போவது கிடையாது. சிலர் ஆண்டவனுக்காய் போராடுகின்றோம் என்று மக்களை கொன்றொழிப்பது நியாயமற்றது. அவர்கள் என்றும் போராளிகள் ஆக மாட்டார்கள். தனக்காகவும் தனது சமூகம் சார் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் போராடும் அமைப்புகளே போராளிகள். ஆண்டவனின் கட்டளைக்காய் போராடுகின்றோம் என்றார்களாகில் அவர்கள் நவீன உலகில் உருவாகியுள்ள மூடர்களே. அவர்களை பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்று கூறுவதில் எந்த பிரச்சனையும் இருக்கப் போவதில்லை. தமிழ் நூலகம் போராளி அமைப்புகளை பயங்கரவாதிகள் என்று என்றும் எழுதுவதில்லை. 3 முறை மட்டுமே சில அமைப்புகளை பயங்கரவாதிகள் என்று எழுதினோம். அதன் காரணம் தமிழ் பாதிரியாரை ஆப்கானில் கடத்தியவர்களை தமிழ் நூலகம் பயங்கரவாதிகள் என்றே நோக்குவோம். ஆப்கானில் போராடும் எல்லோரையும் நாம் பயங்கரவாதிகள் என்று கூறுவதும் இல்லை. ஆனால் தமிழர்களை யார் எதிர்த்தாலும் அவர்களை நாம் பயங்கரவாதி என்று எழுத பின்னிக்க போவதும் இல்லை. எமது ஊடகம் தமிழர் நலன் மட்டுமே சார்ந்தது என்பதை மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம். மதங்களுக்கு நாம் என்றும் எதிரி இல்லை. தமிழர்களின் எதிரிகளுக்கே நாம் எதிரிகள் என்பதை மீண்டும் தெளிவாக கூறுகின்றோம். தமிழர்களின் தேசங்களில் இருந்து கொண்டு தமிழீழத்தை அங்கீகரிக்காதவர்களும் தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்துகின்றவர்களும் துரோகிகளே. இனமாய் மொழியை ஒன்றுபட்டு எமது தேசத்தை மதித்து உணர்வோடு இருப்பவர்களுக்கே தமிழீழம் சொந்தமானது. அதை விடுத்து நாம் ஸ்ரீலங்காவோடு இணைந்து வாழத்தான் விருப்பம் என்றால் ஸ்ரீலங்காவில் போய் வாழுங்கள், தடையில்லை. ஆனால் தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்தாதீர்கள். தமிழர் நாம் விடுதலைக்காய் 7 லட்சம் தமிழர்களின் உயிரை கொடுத்திருக்கின்றோம். 50,000 போராளிகளை மாவீரர்களால் விதைத்திருக்கின்றோம். இனியும் விடுதலைக்காய் என்ன வேண்டுமோ செய்யவும் தயாராகவே இருக்கின்றோம். கிழக்கில் நிகழ்ந்த பல படுகொலைகள் மற்றும் காணாமல் போதல்களின் பின்னணியில் இருந்த அதிரடிப்படை வடக்கில் குமிப்பு. வடமாகாண சபைக்கான காவல்துறை அதிகாரம் பற்றி விவாதம் சூடுபிடித்துள்ள நிலையில் அவசரமாக காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினர் வடபுலத்தில் களமிறக்கப்பட்டுள்ளனர்.
காவல்துறை அதிகாரத்தின் ஒரு பகுதியை வழங்குவது பற்றி அரசு தரப்பில் சமீட்சை காணப்பட்டுள்ள நிலையில் முதல் தடவையாக வடக்கில் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பணியாற்றி வரும் காவல்துறையுடன் நாமும் செயற்பட்டு வருகின்றோம் என வடமாகாண காவல்துறையின் விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள JKRA பெரேரா உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் தற்போது திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். அதன்படி காவல்துறையுடன் எமது படையினரும் இணைந்து விசேட செயற்திட்டம் ஒன்றினை நேற்று முன்தினம் முதல் முன்னெடுத்துள்ளனர். யுத்தம் முடிந்த பின்னரும் வீதி சோதனைகள் நடாத்தப்படுகின்றன என மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் இதனால் பொதுமக்களுக்கே நன்மை என்றும் அவர் மேலும் தெரிவித்ததாக அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையுடன் இணைந்ததாக அதிரடி படையினை களமிறக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி அனைத்து தரப்பினரையும் சந்தேகம் கொள்ள வைத்துள்ளது. கிழக்கில் நிகழ்ந்த பல படுகொலைகள் மற்றும் காணாமல் போதல்களின் பின்னணியில் இதே அதிரடிப்படையே இருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கணவரை கடத்தியது ராணுவம், ஓய்வு பெற்ற ஆசிரியை உறுதிப்படுத்தினார். கணவனை பறிகொடுத்த மனைவி. வீட்டிலிருந்து வேலைக்காக சென்ற எனது கணவர் தமிழீழம் வந்தாறுமூலை தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்தார் என்று ஆரையம் பிரதி பிரதேசத்தை சேர்ந்த M கமலராணி என்பவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கும் போது கூறினார். இது பற்றி அவர் கூறியதாவது, வீட்டிலிருந்து வேலைக்காக சென்ற கணவர் வந்தாறுமூலையில் வைத்து கடத்தப்பட்டதாக அறிந்தேன். இது தொடர்பில் வந்தாறுமூலையில் உள்ள ராணுவ முகாமுக்கு சென்று விசாரித்தேன். ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள காட்டுப்பகுதிக்கு ஒரு சடலம் கிடப்பதாகவும் என்னை போய் பார்க்குமாறும் அவர்கள் எனக்கு கூறினார்கள். அங்கு சென்று பார்த்தபோது எனது கணவர் இறந்து கிடந்தார் என்று ஆரையம் பிரதேசத்தை சேர்ந்த M கமலராணி என்பவர் கூறினார். மண்வினை பற்றி பிரதேச செயலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற காணாமல் போனோரை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கும் போது கமலராணி மேற்கண்டவாறு கூறினார். அங்கு தொடர்ந்தும் கூறிய அவர், எனது கணவரின் பெயர் P சங்கரன், அவருக்கு வயது 37 ஆகும். எனது கணவர் 1990 ஆண்டு காலப்பகுதியில் வீட்டிலிருந்து வேலைக்காக சென்றவர் வந்தாறுமூலையில் வைத்து கடத்தப்பட்டதாக அறிந்தேன். இதை எனக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரை உறுதிப்படுத்தினார். இதையடுத்து நான் வந்தாறுமூலை பிரதேசத்தில் உள்ள ராணுவ முகாமுக்கு சென்று அங்கிருந்த ராணுவத்தினரிடம் எனது கணவரை பற்றி விசாரித்தேன். அந்த ராணுவ முகாமுக்கு முன்னால் உள்ள காட்டுப்பகுதிக்குள் ஒரு சடலம் கிடப்பதாகவும் என்னை போய் பார்க்குமாறும் அவர்கள் எனக்கு கூறினார்கள். நான் போய் பார்த்தேன். அது எனது கணவர் தான் என்பதை உறுதிப்படுத்தினேன். எனது கணவர் எந்த ஒரு இயக்கத்திலும் இருக்கவில்லை. எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளன. அதில் ஒரு பிள்ளை மரணித்து விட்டது. எனது கணவர் கடத்தப்பட்டது முதல் எங்களது குடும்ப நிலைமை மிகவும் கஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். ஆரையம் பிரதி பிரதேசத்தை சேர்ந்த M குணநாயகி எனும் தாய் தனது மகன் கைலாச பிள்ளை குகதாசன் தொடர்பில் கூறியதாவது, கைலாசம் பிள்ளை குகதாசன் என்பவர் எனது மகன். அவருக்கு அன்று வயது 22. அவர் 17/12/2000 அன்று வீட்டிலிருந்து கொழும்புக்கு செல்வதற்காக காத்தான்குடி பஸ் வண்டிக்கு ஆசனம் புக் பண்ண சென்றார். அவர் அன்றிலிருந்து வீடு திரும்பவில்லை. அன்று ஆரையம் பிரதி பிரதேசத்தில் இருந்த சாந்தன் குழுவினர் என்ற மகனை கடத்தி சென்றதாக நான் அறிந்தேன். பின்னர் எனது மகன் சாந்தனின் அலுவலகத்தில் உயிருடன் இருப்பதாக அறிந்து அங்கு சென்று எனது மகனை பாருங்கள் என கேட்டேன். ஆனால் எனது மகன் மீண்டும் வரவில்லை என்று குணநாயகி தெரிவித்தார். தியாகராசா கமலேஸ்வரி என்பவர் சாட்சியம் அளிக்கையில் கூறியதாவது, எனது சகோதரர் மீன் வியாபாரத்திற்காக ஆரையம்பதியிலிருந்து ஏறாவூர் பிரதேசத்துக்கு சென்றார். 29/3/1991 ஆண்டு அவர் வீட்டிலிருந்து மீன் வியாபாரத்திற்காக ஏறாவூர் பிரதேசத்திற்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. பல இடங்களிலும் அவரை தேடினேன், ஆனால் கிடைக்கவில்லை. 2 மாதத்திற்கு பிறகு தகவல் கிடைத்தது. எனது சகோதரரை கொம்மாதுறையில் வைத்து ராணுவம் கடத்தி சென்று விட்டதாக அறிந்தேன். எனது சகோதரர் எந்த ஒரு இயக்கத்திலும் இருக்கவில்லை என கமலேஸ்வரி கூறினார். ஆரையம் பிரதி பிரதேசத்தை சேர்ந்த என் தங்கரட்னம் என்பவர் சாட்சியம் அளிக்கையில் கூறியதாவது, எனது கணவர் கதிர்காம தம்பி நடராசா கடந்த 3/3/1985 ஆண்டு காத்தான்குடி பகுதிக்கு மேசன் வேலைக்காக சென்றார். பின்னர் அவர் வீடு வரவில்லை. நான் அவரை பல இடங்களிலும் தேடினேன், கிடைக்கவில்லை. பின்னர் அவர் கடத்தப்பட்டு விட்டதாக அறிந்தேன் என்றார். ஆரையம் பிரதி பிரதேசத்தை சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் சாட்சியம் அளிக்கையில், எனது மகள் டி கோமதி கடந்த 12/3/1990 ஆண்டு டியூஷன் வகுப்புக்காக வீட்டிலிருந்து சென்றவர் இதுவரைக்கும் வீடு திரும்பவில்லை. அவரை பல இடங்களிலும் தேடியும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றார்.
தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களில் 46 மீனவர்கள் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. 10 படகுகளில் மீன்பிடியில் ஈடுபட்ட 51 மீனவர்கள் தமிழீழம் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 9 படகுகளைச் சேர்ந்த 46 மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். தலைமன்னார் கடற்பரப்பில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 10 படகுகளில் வருகை தந்த 51 தமிழக மீனவர்களை கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். குறித்த 51 தமிழக மீனவர்களில் 9 படகுகளில் கைது செய்யப்பட்ட 46 மீனவர்களை தலைமன்னார் கடற்படையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:41 மணியளவில் மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் ஒரு படகில் கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களை கடற்படையினர் தடுத்து வைத்துள்ளனர். குறித்த மீனவர்கள் பயணித்த படகின் இயந்திரம் தொழிலிழந்த நிலையில் இவர்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் குறித்த மீனவர்களை கடற்படையினர் இந்திய கடலோர காவல்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். தற்போது மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட 46 மீனவர்களிடம் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட பின் திணைக்கள அதிகாரிகளினால் மன்னார் நீதிமன்றத்தில் குறித்த 46 மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு அவர்களின் படகுகளில் இருந்த வலைப்பகுதிகளும் மன்னார் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என மன்னார் மாவட்ட கடற்தொழில் உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு இந்திய மத்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு இந்தியா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அண்மையில் 82 தமிழக மீனவர்களை தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்திருந்தனர். அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த மீனவர்களை இவ்வாறு தலைமன்னார் நெடுந்தீவு உள்ளிட்ட கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படையினர் தெரிவித்திருந்தனர். எனினும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு இந்திய மத்திய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. மீனவர் கைது தொடர்பிலான பிரச்சினை குறித்து ஸ்ரீலங்கா அதிகாரிகளிடம் எதிர்ப்பை வெளியிடுமாறு இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்திற்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதுகுறித்து ஸ்ரீலங்கா அதிகாரிகளிடம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லண்டனில் இருந்து ஈழத்தில் இருக்கும் தமிழர்களை மோசடி செய்யும் மோசடி கும்பல். தமிழர்களின் சுதந்திரத்துக்காய் போராடிய போராளிகள் அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருவதனால் தமிழ் யுவதிகளும் இளைஞர்களும் மிகவும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கொழும்பு ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு விடுதலை புலிகள் இயக்கத்தின் பேரில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருகிறது. இதற்கமைய கடந்த வைகாசி மாதம் 31ஆம் தேதி மானிப்பாய் கோப்பாய் ஆகிய ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையங்களுக்கு நள்ளிரவு 12:30 மணிக்கு கிடைத்த விசேட தொலைபேசி அழைப்பினூடாக இலங்கை பெண்ணொருவரின் தொலைபேசி இலக்கத்தினை குறிப்பிட்டு குறித்த பெண் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர் எனவும் அப்பெண்மணி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் விடுக்கப்பட்டது. குறித்த தொலைபேசி அழைப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணை மேற்கொண்டமைக்கு அமைவாக அவ்வழைப்பு லண்டன் நகரில் இருந்து வந்துள்ளது. அத்தோடு கிடைக்கப்பெற்ற இலங்கை பெண்ணின் தொலைபேசி இலக்கம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போது வல்வெட்டித்துறை பிரதேசத்தினை சேர்ந்த பெண் என்பது தெரியவந்தது. இந்நிலையில் லண்டனில் இருந்து கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்பு தொடர்பில் அப்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போது அது தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது என்றார். இதற்கமைய குறித்த பெண்ணின் தொலைபேசிக்கு கிடைத்த அழைப்பு தொடர்பில் பரிசீலனை செய்த போது அப்பெண்ணிற்கு கிடைத்த அழைப்புகளில் லண்டனில் இருந்து தொலைபேசியினூடாக தகவல் கொடுத்தவரின் இலக்கமும் காணப்பட்டது. இந்த தொலைபேசி இலக்கம் தொடர்பில் அப்பெண்ணிடம் விசாரணை செய்த போது தனது திருமணத்திற்காக இணையதளம் ஒன்றில் விளம்பரம் ஒன்று பிரசுரித்திருந்ததாகவும் குறித்த விளம்பரத்தினை பார்த்த லண்டனில் உள்ள ஒருவர் தன்னை திருமணம் செய்ய தயார் எனவும் அதற்கு 3,50,000 ரூபாவினை இலங்கையில் உள்ள வங்கி ஒன்றினூடாக தனக்கு அனுப்பி வைத்தால் லண்டனிலேயே திருமண ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்றாராம். இதற்கமைய குறித்த பெண் அப்பணத்தை லண்டன் நபரினால் வழங்கப்பட்ட கணக்கொன்றிற்கு அனுப்பியுள்ளார். இருப்பினும் அப்பெண்ணை லண்டனுக்கு அழைத்து செல்லவில்லை எனவும் இது தொடர்பாக அந்த நபரிடம் தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்ட போது தன்னை அச்சுறுத்தியதாகவும் இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை மேற்கொண்டால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என அச்சுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை வங்கியொன்றின் கணக்கு இலக்கத்தின் உரிமையாளர் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட போது முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த 36 வயதுடைய வேலாயுதம் பிள்ளை சுதத் என அறிய கிடைத்தது.
இதற்கமைய முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த சுதர் நேற்று முன்தினம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற போது ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்யப்பட்டு பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் அழைத்து வரப்பட்டார். ஆகவே இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் தமிழ் யுவதிகளும் இளைஞர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றார். நன்றி, வணக்கம். எங்கள் தேவனே கிட்டு அண்ணனே